இங்கே நிற்கும்பொழுது வேறையாக இருப்பேன், ஆனால் இங்கே வந்து நிற்கும்பொழுது வேறையாக இருப்பேன். அது வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை அப்படிப்பட்டது. அங்கே இருக்கும்பொழுது என்னுடைய நிலைமை வேறு, இங்கே இருக்கும்பொழுது என்னுடைய நிலைமைகள் வேறு. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எதை பேசுகிறாரோ அதை தான் சொல்ல முடியும், அதை தான் பேச முடியும். அதுதான் உங்கள் வாழ்க்கை சீர்படுத்தும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இது போதகர் மேல் கோபித்துக் கொள்வதற்கோ என் மீது கோவப்படுவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் கோச்சிக்கிட்டால் கர்த்தர்கிட்ட மேலே கோச்சிக்கிட்டோம், இன்னும் அந்த ஆளை கொண்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீர் நீர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். நான் என்றைக்குமே என்னுடைய சுயத்தை சார்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்ததே கிடையாது. உங்களுடைய இருதயத்தை அது தொட்டால் நீங்கள் மாற வேண்டிய காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பது தான் அர்த்தம். இன்றைக்கி பெந்தேகோஸ்து ஞாயிறு இல்லை, அதனால் ஆவியானவர் பேசுவார் உங்களோட கூட. ஆகவே நீங்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. எப்போ